மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களை இப்போ தமிழ்நாடு கொங்கு இளைஞர் மணி சார்பாக நான் இன்னைக்கு சந்தித்து பேசியிருக்கேன். பொதுவாக 4.5 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமூக நீதி திராவிட மாடல் அரசு அது தந்த திட்டங்கள் அது பல்வேறு வகையான சமூக முன்னேற்றத்திற்கு தமிழ்நாட்டினுடைய துறை சார்ந்த மக்கள் பயன்பெறுவதற்கான எண்ணற்ற சமூக நல திட்டங்களை தந்த அரசுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பதிவு செய்திருக்கோம். குறிப்பாக இந்தியாவிலேயே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடி அமித்ஷா அரசுக்கு அல்லது அதனுடைய தத்துவத்துக்கு எதிராக இந்தியாவிலேயே ஒரு முதன்மையான ஒரு அரசியல் இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அதனுடைய கூட்டணி இந்தியா கூட்டணி தொடர்ந்து ஜனநாயகத்தை சுதந்திரத்தை இந்த மக்களாட்சிக்கான இந்த தத்துவத்தை பாதுகாப்பதில் முனைப்பாக அது களத்தில் மக்களுக்கு அரணாக இருப்பதை தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை வெகுவாக பாராட்டி ஆதரித்திருக்கிறது. தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அணியில் இணையாவிட்டாலும் கூட ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 10 ஆண்டுகள் இணைந்து பயணித்த தனியரசு 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த அரசை அல்லது அதனுடைய திட்டத்தை அல்லது அதனுடைய அந்த சமூக நீதி திராவிட மாடல் கருத்தை அதனுடைய திட்டங்களை ஆதரித்து வந்திருக்கிற தனியரசு 4.5 ஆண்டு காலம் அது மக்களுக்கு எதிரான அல்லது மக்கள் ஏற்காத எந்த திட்டத்தையும் தராத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை முதல்வரை இன்று நேரில் சந்தித்து மரியாதை நிமித்தமாக அதனுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை பதிவு செய்திருக்கேன். எதிர்காலத்தில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அணியோடு கூட்டணி அமைத்து போட்டு விடுவதற்கான சூழல் குறித்தும் பேசியிருக்கோம். அப்போ கிட்டத்தட்ட அது இப்போ நம்ம ஆளுநர் அத்துமீறல் மாநில உரிமை தீவிர வாக்காளர் சிறப்பு திருத்தங்கிற அளவில் இன்னைக்கு பெரிய அளவில் வாக்கு திருட்டு அது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுலுடைய அந்த ஹரியானா உள்ளிட்ட பல மாநிலங்களில் இப்போ பீகாரில் அந்த திருத்தத்தில் வாக்காளர்கள் தகுதி இழப்ப செய்த அந்த திட்டம் ஜனநாயகத்துக்கு எதிரான பாஜகவின் தொடர் தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்கு ஜனநாயக சக்திகளோடு இணைந்து பணியாற்றுவதற்கான சூழல் குறித்து பேசியிருக்கேன். 4.5 ஆண்டு காலம் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அணியும் அதனுடைய கருத்துக்களை திட்டங்களை அணியில் இல்லாமலேயே ஆதரித்த தனியரசு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை இந்த நேரடியாக தன்னுடைய ஆதரவை முதல்வரை சந்தித்து மனம் மகிழ்ச்சியோடு அதை பரிமாறுவதற்கான வாய்ப்பு சூழலுக்காகத்தான் சந்திச்சிருக்கேன். 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஜனநாயக அணி வலிமை பெற வேண்டும் என்ற விருப்பத்தையும் பதிவு செய்திருக்கேன். ஆகவே தமிழ்நாட்டினுடைய இந்தியாவினுடைய நலன் கருதி ஜனநாயகம் சுதந்திரம் மக்களாட்சி தத்துவம் பாதுகாத்திட மதம் சார்ந்த மக்களை சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் பிரிக்கிற சக்திகளிடமிருந்து சூழ்ச்சியிலிருந்து இந்தியாவை மீட்பதற்கு 140 கோடி நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு இந்த அணியை நம்ம வலிமைப்படுத்த வேண்டியது குறித்து பேசியிருக்கேன். கட்டாயமாக எதிர்காலத்தில் நல்லது நடக்கும். முதலாக அறிவாலயத்தில் மாண்புமிகு முதல்வரை சந்தித்ததில் கூடுதல் மகிழ்ச்சி. நன்றி. இல்லை, அதாவது இப்போ இன்னும் அதுக்கான தேர்தல் களம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான கூட்டணி அது குறித்தான பேச்சு அதிகாரப்பூர்வமாக துவக்கப்படலை. ஆனாலும் நம்ம முதல்வரை திமுக தலைவரை மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறதுல எனக்கு நீண்ட காலம் அந்த ஆசை இருந்துச்சு. அதுக்காக நான் சந்திச்சிருக்கேன். ஏன்னா இப்போ எனக்கு இன்னும் உங்களுக்கு தெரியும், நான் இந்த அணியில் இல்லை. ஆனாலும் SIR என்கின்ற தீவிர வாக்காளர் திருத்த குறித்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்முடைய தலைவர் தனிப்பட்ட முறையில் தனியரசு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை அழைத்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்கும் தன்னுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு SIR அறவே கூடாது, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு, பிறகு மக்கள் மன்றத்தில் போராட்டம்ங்கிற கருத்தை ஜனநாயக சக்திகளோடு இணைந்து பயணிப்பதற்கு அங்கீகரித்து நம்பி அழைத்த முதல்வருக்கு முதல்ல நன்றி சொல்றதுக்காகவும் நான் இன்னைக்கு கூடுதலாக முதல்வரை சந்திச்சிருக்கேன். அது மாதிரி நம்ம ஏற்கனவே தெரியும், நம்ம தேசிய கல்விக் கொள்கையை எதிர்பார்த்தாலும் ஆளுநருடைய சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராத பொழுது ஆளுநரை கண்டித்து களத்தில் போராடி உச்சநீதிமன்றத்தில் வரை போராடி மாநில உரிமைகளை மீட்டெடுத்ததில் ஆளுநருடைய அந்த மெத்தன போக்கை எதேச்சதிகார போக்கை கண்டித்து தடுத்து நீதிமன்றத்தில் வழக்காடி வென்று இந்தியாவிற்கே ஒரு முதன்மையான மாநிலமாக அரசாக கட்சியாக தளபதியார் இருக்கிறார், மாண்புமிகு முதல்வர் இருக்கிறாருங்கிறதையும் சுட்டிக்காட்டி அதுக்காகவும் நம்ம பாராட்டியிருக்கோம். ஆகவே தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் கருத்து தத்துவம் கொள்கை என்னவோ திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் அதே கொள்கை தத்துவம் இருப்பதால் நான் அணியில் இல்லாத பொழுதும் இணைந்து பயணிக்கிற சூழல்ல அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவாலயத்தில் மாண்புமிகு முதல்வரை திமுக சந்திச்சிருக்கேன்.
நீங்க கேள்வி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கூட்டணி குறித்து பேச்சு அல்லது அது குறித்து ஏதாவது பேசப்பட்டதா உறுதி செய்யப்பட்டதான அது இல்லை. அதுக்கான சூழல் இப்ப இல்லை. எதிர்காலத்தில் அது குறித்து தொடர்ந்து பேசுவோம். வாய்ப்பு இருந்தால் இணைந்து பணியாற்றுவோம், கூட்டணி அமைச்சும் போட்டியிடுவோம். உங்க மண்டலத்தில் அதிமுக வலுவான கட்சியா இருக்கு. கடந்த தேர்தலில் அதிக இடங்கள் அங்கதான் இன்னைக்கு சூழல் அங்க எப்படி இருக்கு? இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு கிளை அமைப்பாக இன்னைக்கு கமலாலயத்தினுடைய ஒரு கிளை அலுவலகமாக ராயப்பேட்டை மாறிவிட்டதுங்கிறதுல தான் தனியரசுக்கு பெரிய வேதனை. ஏன்னா இருபெரும் திராவிட இயக்கம் தமிழ்நாட்டை ஆண்ட பொழுது வேறு எந்த அந்நிய கருத்துக்களும் ஊடுருவாமல் தடுத்து நிறுத்தப்பட்டது. அப்படித்தான் நீங்க முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சித் தலைவர் அம்மா, புரட்சித் தலைவர் இருக்கிற வரையும் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எடப்பாடியார் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அது பாஜகவின் கண்ணசைவில் தன்னுடைய அரசியல் நடவடிக்கைகளை அது அதிமுக பயணிப்பதுதான் தமிழ்நாட்டுக்கு அல்லது திராவிட கருத்தியலுக்கு பெரிய நமக்கு ஒரு சரிவு, வீழ்ச்சி. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கு மண்டலத்தில் இப்பொழுது வலிமை இழந்திருக்கிறது. ஏற்கனவே நாம் 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தாமரை அண்ணாமலை பெற்ற வாக்கை விட 2 மடங்கு குறைவாக பெற்றது இரட்டை இலட்சணங்கிறதுனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கு மண்டலத்தில் ஒரு செல்வாக்குள்ள இயக்கமாக இப்பொழுது இந்நிலையில் இல்லை. ஆகவே எடப்பாடியாரால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாரம்பரிய வாக்குகளை கூட பாதுகாக்க முடியல. அதுலதான் அன்வர் ராஜா அந்த மாதிரி மூத்த தலைவர்கள், மனோஜ் பாண்டியன் போட்டு இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர், இன்னும் சொல்ல போனால் மேற்கு மண்டலத்தில் கோவையில் 10 முறை வெற்றி பெற்ற புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து பெருநம்பிக்கையை பெற்றிருந்த அண்ணன் கே செங்கோட்டையன் போன்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினரை கூட இப்பொழுது எடப்பாடியிடமிருந்து வெளியேறி ஒரு உரிமை மீட்பு குழுவில் தொண்டர் உரிமை மீட்பு குழு போய் இணைந்து பணியாற்றுகிற சூழல் இருக்கிறது. ஆகவே எடப்பாடியால் தன்னுடைய கட்சிக்காரர்களையும் அரவணைத்து செல்ல முடியாத சூழல், கூட்டணி கட்சியையும் அரவணைத்து எந்த கூட்டணி கட்சியும் தன்னோடு இல்லாத சூழலில் எடப்பாடியால் மேற்கு மண்டலத்தில் ஏற்கனவே இருந்த பாரம்பரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெருமளவு வாக்கு தொகுப்பை இழந்திருக்கிறார். ஆகவே அது இப்பொழுது மேற்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை என்பதை மாற்றி அது வீழ்ச்சியான இடம், நம்பிக்கையிலிருந்து சரிந்து அது தொடர் சரிவில் இருக்கிற மேற்கு மண்டலம்ங்கிறதையும் நம்ம கடந்த தேர்தலில் பார்த்தோம். இப்பொழுதும் அதுதான் நீடிக்கிறது. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் எடப்பாடியாருடைய இந்த போக்கு நீடிக்குமானால் இதுவரை இல்லாத அளவு 2024 இல்லாத அளவு வீழ்ச்சியை, சரிவை, இழப்பை கட்டாயமாக எடப்பாடி தலைமையிலான அணியும் சந்திக்கும். இல்ல, அது இப்ப அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா அது ஒரு பெரிய நிறுவனம். திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய அணியும் மிக வலிமையான அணி. அது கிட்டத்தட்ட அது தொடர்ந்து தேர்தலில் வெற்றிக்கு மேல வெற்றி பெற்ற அணி அது. ஆனால் நான் இந்த அணியில் இல்லாத பொழுதே அணியில் இருப்பவர்களை விட கூடுதலாக இந்த அரசையும் இந்த அணியையும் திமுக தலைவரையும் மாண்புமிகு முதல்வரையும் ஆதரித்து அவருடைய வளர்ச்சிக்கும் அவருடைய அந்த கருத்துக்கு வலிமையை ஊட்டுகிற வகையில் தனியரசும் தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவையும் என்னுடைய கட்சியும் வலிமையாக அவரை அணியில் இல்லாத பொழுது ஆதரித்த நிலையில் இப்பொழுதும் ஆதரித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில், இன்னும் சொல்ல போனா விஜய் மாதிரி ஒரு புதிய நடிகர், ஒரு வயதான நடிகர் விஜய் திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்குகிற பொழுது, தலைவரை தாக்குகிற பொழுதெல்லாம் மிக கடுமையாக கண்டித்து விஜயனுடைய அந்த அவதூறை, விஜயனுடைய அந்த சதியை, பாஜகவின் கருவியாக வருகிற விஜயை எல்லாம் கடுமையாக கண்டித்து கரூர் சம்பவத்தில் முதலாக விஜயை கைது செய்யணும், வழக்கு பதிவு செய்யணும், சிறையில் அடைக்கும் முதல் குற்றவாளியாக சேர்க்கணுங்கிற கோரிக்கையெல்லாம் வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தியதே தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை தான், தனியரசு தான். அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த அணிக்கும் பாஜகவாலோ அல்லது விஜய் மாதிரியோ அல்லது வேறு எந்த வடிவத்தில் அச்சுறுத்தல் வருகிற பொழுதெல்லாம் முதல் ஆளாக களத்தில் நின்று அரசை, இந்த அணியை பாதுகாத்த தனியரசு எதிர்காலத்தில் அதிகாரபூர்வமாக அணியில் இணைந்து தேர்தலை சந்திக்கிற சூழல் வாய்ப்பு வருமானால் அது முடிவெடுக்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் தான். நேற்றைய தினம் தாவேகாவுடைய பொதுக்குழுல திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க. ஆனால் அதிமுகவையும் பாஜகவையும் எந்த விமர்சனமும் பண்ணல. அதே நேரத்தில் கரூர் சம்பவத்தில் முழுமையாக காவல்துறையுடைய அஜாக்கிரதாங்க மாதிரி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அவங்க மீது எந்த பொறுப்பை ஏற்றுக்கல. இதை எப்படி பாக்குறீங்க? விஜயோட பேச்சு, ஆதவோடைய பேச்சு. இல்ல, முழுக்க கரூர்ல 41 அப்பாவி உயிரிழப்பு, அதாவது பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் 41 பேர் தன்னுடைய கண்ணெதிரே துடிதுடிக்கு இறந்த பொழுது இறக்கப்படாத அல்லது அந்த மக்களை காக்க வேண்டும் என்கிற அக்கறை இல்லாத, தன்னுடைய ரசிகர்களை, தன்னுடைய தொண்டர்களை, நாட்டு மக்களை நேசிக்காத விஜய் 35 நாட்களுக்கு பிறகு நேற்று ஒரு சிறப்பு பொதுக்குழு என்கின்ற அளவில் ஒரு கூட்டத்தை கூட்டி அதிலும் வன்மத்தை, அவதூறை அரசின் மீதும் காவல்துறையின் மீதும் மாண்புமிகு முதலமைச்சர் மீதும் அவதூறு கருத்துக்களை தொடர்ந்து அச்சமில்லாமல் கூச்சமில்லாமல் பரப்புகிற விஜய் கண்டனத்துக்குரியது. ஆகவே தமிழக வெற்றி கழகம், அதனுடைய தலைவர் விஜய் ஒரு அரசியல் கட்சியை தலைமையேற்று நடத்துகிற பக்குவத்தை இழந்து
மதி இழந்து தன்னுடைய கருத்து அல்லது கொள்கை அல்லது தத்துவம் எதையும் தொண்டர்களுக்கு கடத்தாமல் வெறும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை வீழ்த்துவது மட்டும்தான் ஒரே நோக்கம் என்று சொல்லுகிற விஜய் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏன் வீழ்த்த வேண்டும்? தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்கிறார். தமிழக வெற்றி கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் 2026 நேரடி போட்டி என்றால், இந்த தமிழக வெற்றி கழகமும் விஜயும் பொறுப்புக்கு வந்தால், ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் என்ன மாறுதலை தரப்போகிறேன் என்று இதுவரைக்கும் எந்த கருத்தையும் சொல்லாத விஜய், இன்னமும் சொல்ல போனால் ஒரு கூட்டத்திலோ அல்லது பரப்புரைகளிலோ ஊடகத்தையே சந்திக்காத ஜனநாயகத்தின் அறநெறியின் முதல் கடமையே ஊடகத்தை சந்திப்பதற்கு அஞ்சுகிற உலகத்திலேயே ஒரே ஒரு அரசியல் கட்சி இருக்குதுன்னா அது தமிழக வெற்றி கழகம் தான். அப்ப ஊடகவியலாளரை சந்திக்காமல் நாட்டில் இருக்கிற அறிவு சார்ந்த அரசியல் ஆய்வாளர்களோடு விமர்சகர்களோடு உரையாடலையே நடத்தாத குடும்ப உறுப்பினர்களோடைய உறவை துண்டித்துக் கொண்டிருக்கிற விஜய், கட்சியினுடைய நிர்வாகிகளோட உறவு ஆடாத ஒரு விஜய், தனித்தே வாழ்க்கையை வாழ்வதில் சுகப்பட்டு கிடக்கிற ஒரு விஜய் வெகுஜன மக்களை அரவணைத்து நாட்டில் மாற்றத்தை கொண்டு வந்து இந்த ஒரு ஜனநாயகம் சுதந்திரம் மக்களாட்சி தத்துவத்தின் மணிமகுடமாக இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு தன்னுடைய அரசியலை அல்லது தன்னுடைய அதிகாரத்தை நிறுவுவதற்கு முயற்சிக்கிறேன் என்று சொல்லுவது பிழையானது. ஒரு பால்வாடி குழந்தையை போல, அங்கன்வாடி குழந்தையை போல, எல்கேஜி யூகேஜி குழந்தையை போல அந்த குழந்தைகளுக்கு இருக்கிற பொறுப்புணர்வு கூட இல்லாத ஒரு விஜயால் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சிக்கு தலைமையேற்று வழிநடத்தவோ, அது தேர்தலில் வாக்குகளை பெற்று அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சி அதிகாரத்தில் இந்த மக்களை பாதுகாப்பாக வழிநடத்த முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கை தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களுக்கும் எவரொருவருக்கும் இல்லை. திரையில் தலைவனை தேடுகிற அவலமும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. ஆகவே நடிகர்களை நாடாளக்கூடாது என்று தொடர்ந்து வலியுறுத்துகிற தனியரசு, நடிகர்கள் அரசியல் கட்சிக்கு வந்தால், நாடு ஆள வந்தால் நாட்டில் எவ்வளவு பெரிய நெருக்கடி ஏற்படும் என்பதற்கு சான்று விஜய் மாதிரியான வருகையை தடுத்து நிறுத்தணும். அல்லது வந்தால் 41 உயிர்கள் பறிபோகும் என்றால், சுதந்திரத்திற்காக போராடி கூட 41 பேர் ஒரே இடத்தில் பலியானதாக தமிழ்நாட்டில் வரலாறு இல்லை. மொழிப்போரில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கூட 41 பேர் உயிரை இழக்காத தமிழ்நாடு ஒரு சாதாரண ஒரு வயதான நடிகர் விஜயின் முகத்தை பார்ப்பதற்காக அப்பாவி மக்கள் கொத்து கொத்தாய் 41 பேர் உயிரை இழக்கிற அவமானம், ஒரு அறியாமை, மூடத்தனம், ஒரு ஆதிவாசிகள் காட்டுவாசிகளுக்கு இருக்கிற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாத அளவுக்கு இந்த மக்கள் திரையில் இருக்கிற நடிகர்களை நம்புகிற போக்கு வன்மையா நம்ம வேதனையோடு அதை கண்டிக்கிறோம், வேதனையோடு அணுகிறோம். தமிழர்களுக்கு அது மிகப்பெரிய அவமானம் என்பதனால இனி வருகிற காலத்திலாவது விஜயை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிக்கணும், வாக்களிக்க கூடாது, தமிழக வெற்றி கழகத்தை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற பரப்புரை தனியரசு கூர்மைப்படுத்தியிருக்க. ஆகவே நேற்று பொதுக்குழுவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் தனித்து அதை தோற்கடிக்க அறைகோல் விடுத்திருக்கிற விஜய், அந்த அணியை தோற்கடிக்க அறைகோல் விடுத்திருக்கிற விஜய் அரசியல் தலைவனாக மக்களை வழிநடத்துகிற தகுதியை ஒரு விழுக்காடு கூட பெற்றிருக்கிறாத விஜய் என்பதை நேற்றைய உரையும் பிரதிபலித்திருக்கிறதுனால தமிழ்நாடு குஞ்சலைஞர் பேரவை மீண்டும் விஜயின் அந்த பேச்சை அணுகுமுறை கண்டிக்கிறது. 35 நாட்களுக்கு பிறகு மக்களை சந்தித்த விஜய் அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கிடம் மன்னிப்பு கேட்கல. பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தினுடைய உறவினரிடம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வருத்தமோ மன்னிப்பு கேட்கல. நேற்றும் தன்னுடைய பேச்சில் ஆணவம் தான் இருந்தது. வெறும் 10 நிமிடங்கள் கூட எழுதி வைத்து படிக்கிற அந்த அவ்வளவா தன்னுடைய சிந்தனையில் தன்னுடைய கருத்து எதுவும் இல்லாத ஒரு விஜய், இப்படி 41 பேர் உயிரிழப்புக்கு வருத்தம் தெரிவிக்காத விஜய் மீண்டும் நான் நாட்டில் முதலமைச்சராக போறேன் 2026 அந்த பேர் ஆசை இருக்குல்ல, அதுதான் பெரிய கொடுமை. ஒரு நாள் கூட மக்களுக்காக போராடாமல் தனி விமானம், சொகுசு பங்களா, தனி சொகுசு வாகனம், நேரடியாக படக்காட்சியிலிருந்து பனையூரிலிருந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு வர வேண்டும் என்கிற அந்த ஆசை, அல்லது அவர்களை இயக்குகிற பாஜக அதிமுக, இது மக்கள் விரோத ஜனநாயக விரோத செயல் என்பதனால் நேற்றைய தாவேகாவுடைய சிறப்பு பொதுக்குழுவிலும் விஜய் திருந்தவில்லை. ஆகவே மக்கள் தண்டிக்க வேண்டும், தண்டிப்பார்கள். கட்டாயமா 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தனியரசு வெற்றி கூட்டணியில் கட்டாயமாக போட்டியிட்டு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக நாட்டு மக்களுக்கு கடமையாற்றுவதற்கு அணியுமாக இருக்கிறேன். தாவேகா தலைமையில தான் கூட்டணின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக தாவேகா கூட்டணியை விரும்புது, பிள்ளையார் பண்ணி போடப்பட்டிருக்காங்க, ஒரு கூட்டணி அமையுன்னு ஒரு எதிர்பார்ப்போட அவங்க இருக்காங்க. நேற்று தாவேகா தலைமையில தான் கூட்டணி, முதலமைச்சர் விஜய் தான் சொல்லி பேசியிருக்காரு. அதுதான் இப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் நான் தான் முதலமைச்சர், எடப்பாடி நான் தான் முதலமைச்சர். அது ஆனா பிள்ளையார் சொல்லி போட்டாகி விட்டதுன்னு எடப்பாடியார் குதூகலித்து பரப்புரை கூட்டத்தில் தாவேகா ஒரு 5 கொடியை, ஒரு கொடி ஒன்று ஒரு 15 ரூபா இருக்கும், 60 ரூபா கொடியை யாரோ ஒரு தம்பிகள் பிடித்து ஆட்டுவதை பார்த்து தாவேகா கூட்டணி அமைந்து விட்டது, அடுத்த முதலமைச்சர் நான் தான்
அதாவது எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் பூரித்து போய் மகிழ்ச்சியா அந்த கருத்தை சொன்னார். ஆனால் தமிழக வெற்றிகளை 35 நாட்களுக்கு பிறகு நேற்று அதிமுகவோடு பாஜகவோடு உறவில்லை, தேர்தல் உறவை நான் தனித்து தன்னுடைய தலைமையில் தான் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் விஜய் சொல்றார். ஆகவே 2 தகுதியற்றவர்கள் நாட்டின் அடுத்த முதல்வர் என்கின்ற அந்த முனைப்போடு அவர் அரசியல் களத்தை அணுகுவதை மக்கள் ஏற்கவிட்டு நகைச்சுவையாக பார்க்கிறார்கள். மக்கள் கட்டாயமாக 2 பேரையும் நிராகரிப்பார்கள்.